ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கான வீடியோவில் வந்து கொஞ்சம் காமிச்ச மாதிரியான திங்ஸே தான் ரிப்பீட்டடாக இருக்கும். ஏன்னா ஒரு சில ஐட்டம்ஸில் ஒரு 7 பீஸ் அந்த மாதிரி நான் காமிச்சிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேக்ஸிமம் ப்ரான்ஸ் ஐட்டம்ஸ் தான் காமிச்சிருக்கேன். ஸ்டாக் எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இந்த திங்ஸ் எல்லாம் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு நேம் சொல்லலாம், நான் ஒரு நேம் சொல்லலாம். ஸோ அதனால ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் டீட்டெயில் அதில் மென்ஷன் பண்ணுறேன். எல்லாமே பீஸ் ரேட்டு தான். நான் நிறைய வீடியோஸில் சொல்கிறேன். எல்லோரும் கேஜி ரேட்டான்னு கேட்குறீங்க. ஸோ ஒன்லி பீஸ் ரேட்டு தான் நான் வாங்குறதும் பீஸ் ரேட்டில் தான் வாங்கிட்டுருக்கேன். இது முன்னாடி காமிச்சது பார்த்திங்கன்னா ரெண்டுமே வெங்கல சந்தன பேலா தான். இது வந்து மாவிளக்கு வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு ஐட்டம். இது வந்து பெரிய சைஸ் வரைக்குமே நமக்கு கிடைக்கும். ஒரு 1 லிட்டர் 1.5 லிட்டர்ஸ் வரைக்குமே. இதில் வந்து லீஃப் டிசைன் வந்து கொடுத்துருப்பாங்க சுற்றி அந்த கார்னர்லலாம். இது ரொம்ப நல்லாயிருக்கும். ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணுறதுக்கும் சரி, நமக்கு லுக் வைஸும் சரி ரொம்ப சூப்பராக இருக்கும். அடுத்தது வெங்கல படி தான். இப்போல்லாம் படி நிறைய கிடைக்க ஆரம்பிக்குது. ஃபஸ்ட்டெல்லாம் ஒரு படி கிடைக்கிறது கஷ்டமாக இருந்தது. ஸோ இப்போ ஒரு சீசன் மாதிரி தான். இப்போது கார்த்திகை தீபம் ஒட்டி பார்த்திங்கன்னா கார்த்திகை விளக்கு நிறைய கிடைக்கும். பொங்கல் சமயம் பார்த்திங்கன்னா பொங்கல் பானை நிறைய கிடைக்கும். இந்த மாதிரி தான் நமக்கு இந்த சீசனில் படி நிறைய கிடைக்குதுன்னு நினைக்கிறேன். அப்புறம் எல்லோரும் கேட்டுகிட்டே இருந்த போனது ஒரு 4 பீஸ் வந்ததுன்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு 7 பீஸ் கையில் வந்து இருக்குது. இது நல்ல ஒரு வெயிட். 7மே சேர்ந்து ஒரு 9 kg இருக்குது. 7 பீஸும் சேர்ந்து 9 kg இருக்குது. ஸோ அப்போ வெயிட் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. ஒன்று 1 kgக்கு மேலே வந்து வரும். பாருங்கள் சவுண்டு எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குன்னு. இது வந்து சின்ன கிட்ஸு சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். குட்டியாக தான் இருக்கும் இந்த பிளேட் எல்லாம். ஆனால் வெயிட் பயங்கரமாக இருக்குது. நம்ம தாராளமாக வச்சு நல்லா யூஸ் பண்ணலாம். இதை தூக்கி சாப்பிட்றதுன்றது கொஞ்சம் கஷ்டம்தான். பட் வந்து நல்ல வெயிட், சாலிடான பீஸ், நல்ல வெயிட்டான ஒரு பீஸு. இதே மாதிரி தான் எல்லா பீஸ் இருக்குது. டயாவில் வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். 7லேருந்து 8க்குள்ளே தான் இருக்கணும். ரொம்ப ஒரு 2 பீஸ் கிட்ட வந்து ரொம்ப குட்டி, ஒரு 6 இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் டயா மட்டும் அதில் மென்ஷன் பண்ணிடுறேன் உங்களுக்கு. எல்லாமே நல்ல கண்டிஷன், பட்டு நல்ல வெயிட்டு. எல்லாமே சூப்பர் வெயிட்டு. நல்ல தாராளமாக யூஸ் பண்ணலாம். நம்ம பவுல் டைப்பில் எதுக்காவது இந்த காயெல்லாம் வச்சுட்டு நம்ம சாப்பிட்றதுக்கு அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணலாம். ஸ்நாக்ஸ் பிளேட்டாக கூட யூஸ் பண்ணலாம். பட் சைஸு வந்து ஸ்நாக்ஸ் பிளேட்டும் இல்லாமல் சாப்பிட்றதுக்கும் இல்லாமல் கொஞ்சம் மிடில் தான் இருக்கும். சைஸ் கொஞ்சம் சின்னது தான். எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஒன்று சைஸில் இருக்கும், இல்லை உள்ள லைன்ஸ் இருக்குல்ல, ஸோ அதில் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கும். இதில் லைன் இல்லை பாருங்கள். மெட்டல் வந்து அந்தளவுக்கு குவாலிட்டி ரொம்ப சூப்பர் குவாலிட்டியில் இருக்கும். இதில் மட்டும் நமக்கு பேக்கில் வந்து டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. இது கொஞ்சம் பவுல் மாதிரி கொஞ்சம் டீப்பாக இருக்கும். பிளேட் மாதிரி இல்லாமல் எல்லாமே கொஞ்சம் டீப் தான். பட் இது கொஞ்சம் அதை விட எல்லாத்துலேயும் விட கொஞ்சம் டீப்பாக இருக்கும். அடுத்தது ஒரு ஸ்நாக்ஸ் பாக்ஸு இல்லைனா டிஃபன் பாக்ஸ் எப்படின்னாலும் சொல்லலாம். பட் ஸ்நாக்ஸ் பாக்ஸாக யூஸ் பண்ணுறதுக்கு சைஸ் வந்து கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். நமக்கு சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 இட்லி அந்தளவுக்கு தான் வைக்க முடியும். சைஸு குட்டி இட்லி வந்து 3 இட்லி. நார்மலாக சாப்பிட்ற இட்லி வந்து 3 இட்லி வைக்கலாம். அந்தளவுக்கு சின்ன பாக்ஸ் தான். எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தான் எப்பவும் சொல்கிற மாதிரி. ஒன்று மட்டும் நல்ல பெருசு. இது நம்ம பெரியவங்களே சாப்பாடு வைக்கலாம், அந்தளவுக்கு பெருசாக இருக்கும் ஒன்று மட்டும். மற்றதெல்லாம் ஸ்நாக்ஸ் பாக்ஸாகவோ இல்லை கிட்ஸு குழந்தைங்களுக்கு வந்து டிஃபன் பாக்ஸாகவோ யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே வெங்கல பீஸு. ஸோ ஈயம் வந்து எதில் இல்லை. உங்களுக்கு ஈயம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தேய்ச்சது ஈயம் போட்டுட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நல்ல டைட்டு, எல்லாமே நல்ல ஏர் டைட்டாக தான் இருக்குது. ஒரே ஒரு டிஃபன் பாக்ஸ் குட்டியில் வந்து ஈயம் வந்து இருக்குது. அதில் இது எல்லாமே வெங்கல பீஸ் தான். குவாலிட்டி ரொம்பவே சூப்பராக இருக்குது. எல்லாமே அன்யூஸ்டு பீஸ். அதுலேயும் ஒன்று மட்டும் யூஸ்டு பீஸ் வந்து இருக்குது. இதில் 6 டிஃபன் பாக்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பாக்கு கல் தான். அது பாக்கு இடிக்கிறதுக்குன்னு இருக்கிற கல். இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அதை இடிக்கிறதுக்கு ஒரு கல் வந்துடும். அதே மாதிரி சைடில் வந்து ஒரு குச்சி மாதிரி இருக்குது பாருங்கள். இது வந்து அதை பாக்கு வந்து நம்ம கைவிட்டு எடுக்க முடியாது. ஸோ குட்டியாக இருக்கிறதுனால நம்ம இதை மாதிரி வச்சுட்டு அதை பாக்கு எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். வெத்தலை பாக்கு இடிக்கிறது. வெத்தலை பாக்கு சேர்த்து ஒன்றா இடிப்பாங்கன்னு நினைக்கிறேன், எனக்கு கரெக்டாக தெரியல. ஸோ இந்த வெத்தலை இடிச்சிட்டு கையை வச்சு எடுக்க முடியாது. அதனால் இந்த குச்சி மாதிரி இருக்கிறத வச்சு நம்ம எடுத்துக்கலாம். இல்லை இந்த சுண்ணாம்பு பாக்ஸ்லேயும் ஒரு குச்சி மாதிரி இருக்கும். அது கொஞ்சம் சுண்ணாம்பு எடுத்து தடவுறதுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். இது நல்ல வெயிட் வந்து இருக்குது அந்த இடிகள் வந்து. இது வந்து ஒரு குட்டியாக ஒரு மினியேச்சர் பாக்ஸ் மாதிரி ஏதாவது ஸ்டோர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். ஜீரகம், கடுகு அந்த மாதிரி ஏதாவது ஸ்டோர் பண்ணுறதுக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கடாய் ஷேப் மாதிரி. ஷேப் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. கடாய் மாதிரி யூஸ் பண்ணலாம். கொஞ்சம் அகலமான பாத்திரம் கூட.
ஒரு 8 இன்ச் டயா இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் டயா அதில் மென்ஷன் பண்ணிடுறேன். இது பீஸ் நல்லா இருக்குது. இதுவும் வெங்கல பீஸ் தான். இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் யூனிக்கான ஐட்டம் சொல்லலாம். இது ரொம்ப ஓல்டு. இது வந்து ஹேண்ட் ஒர்க்கு தான். ஃபுல்லாக அந்த கம்பி மாதிரி இருக்கிறத ஃபுல்லாக சுற்றி வளைச்சி விட்டு அதிலே டிசைன் வந்து பண்ணியிருப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இது கொஞ்சம் இந்த பீஸ் வந்து கொஞ்சம் சாலிடான பீஸு. பட் அந்த டிசைன் ஹேண்ட் ஒர்க் வந்து இதில் இல்லை. மற்ற 5 பீஸ்லேயும் வந்து அந்த ஹேண்ட் ஒர்க் தான் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், அந்த கம்பி மாதிரி சுற்றி சுற்றி வளைச்சி விட்டு இது வந்து ஒரு ஹேண்ட் ஒர்க்கு. நமக்கு கீழேருந்து மேலே வரைக்குமே கைனால் பண்ணது தான். எல்லாமே வெங்கல பீஸ் தான். நல்ல சாலிடாக இருக்குது. கண்டிஷன் நல்லா இருக்குது. இது என்ன பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறதுன்னா அளக்கிறதுக்குன்னு சொன்னாங்க. பட் வந்து அப்படியும் தெரியல. கொஞ்சம் ஒரு குடுவை மாதிரி ஷேப்பில் இருக்குது. பக்கத்தில் வந்து ஒரு நம்ம அந்த படியிலெல்லாம் இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி ஹோல்ட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு ரிங்கு மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து இப்போ வந்து ஷோ பீஸாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். இல்லைன்னா தண்ணி குடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாமான்னு தெரியல. பட் நல்ல கண்டிஷன், பார்க்கவும் சூப்பராக இருக்குது. டிசைன் வந்து ஒன்றொன்னுலேயே ஒவ்வொரு மாதிரி இருக்குது. 6 பீஸ் அவைலபிளாக இருக்குது. வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் டீட்டெயில் அதில் மென்ஷன் பண்ணுறேன். எல்லாமே பிரான்ஸ் ஐட்டம்ஸ் தான். நல்ல கண்டிஷனில் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா இது ஒரு டிஃபன் பாக்ஸ் மாதிரி இருக்குது. பட் பவுல் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பிரான்ஸ் ஐட்டம் தான். உள்ள டின் பூசி இருந்திருக்காங்க. இப்போ டின் இல்லை. நீங்கள் வேணும்னா டின் போட்டுட்டு யூஸ் பண்ணிக்கலாம். பட் பிரான்ஸில் வந்து டின் தேவையில்லை. அப்படியே நம்ம தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு லோட்டா மாதிரி, எண்ணெய் பாத்திரமாவோ இல்லை வந்து நம்ம டீ காஃபிக்கு அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணலாம். காஃபி குடிக்க முடியாது, ஆற்றுறதுக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது ஒரு மில்க் பாத்திரம் மாதிரி, ஒரு பால் பாத்திரம் மாதிரி. இதுக்கு ஒரு மூடி வந்து சும்மா வச்சு எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். கீ பாட் மாதிரி ஏர் டைட்டாக இருக்காது. சும்மா வந்து அழகுக்கு வந்து மூடி வச்சுக்கிறதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு சொம்பு தான். கீழே வந்து பாதம் வச்ச மாதிரி கொடுத்துருக்காங்க. அதில் வந்து கால் இருந்தது, இதில் கொஞ்சம் ஃப்ளாட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 லிட்டர்லேருந்து 3/4 லிட்டர் வரைக்கும் ரெண்டுமே பிடிக்கும். ஸோ அவ்வளோதான் இன்றைக்கான திங்ஸு. இந்த திங்ஸ்லாம் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். டீட்டெயில் அதில் மென்ஷன் பண்ணுறேன். எல்லாமே பீஸ் ரேட் தான். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரை பாய்.